இன்னைக்கு நம்ம சாபுதானா வடை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் சாபுதானா. இது வந்து நம்ம ஜவ்வரிசின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க. இதுதான் கொஞ்சம் டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். இப்போது இது நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரப் பண்ண மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டால் போதும். இதை ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஊற வைக்கலாம். இப்போது இந்த ஜவ்வரிசி நல்லா 3 மணி நேரம் ஊறி இருக்கு. இந்த மாதிரி அமுக்கினா நல்லா அமுங்கணும். அப்புறமா 2 பச்சை மிளகா, ஒரு பாதி லெமன், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரோஸ்டட் பீனட்ஸ் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி போட போகிறோம். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த பீனட்ஸை நம்ம ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ண பீனட்ஸ் எடுத்து உள்ள போட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கையும் மசிச்சு இதில் போட்டுக்கிறேன். இது கூட உப்பு சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். தனி மிளகா பொடி. அப்புறம் ஒரு பாதி லெமனையும் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு இது பொரியிற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது கலந்து விடுறதுக்குள்ளே நம்ம இதை எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஒரு 200 ml எண்ணெய் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே அது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போது நல்லா கலந்து வச்சுட்டாச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. விட்டுண்டு இது நம்ம வடை தட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டிடாதீங்க. ஓரளவு இந்த ஷேப்பில் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா நாலு வடையாக பொரிச்சிடணும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி போடுங்க. நான் 4 வடையும் திருப்பி போட்டுட்டேன். இது நல்லா இப்படி கொப்பளிக்கிறது இல்லையா, இது கொஞ்சம் அடங்கின உடனே இதை எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் ப்ரௌனாக ஆனப்புறமா எடுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க வடையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சாபுதானா வடை ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா 15 வடை வருது. இது நம்ம கர்ட் மின்ட் சட்னியோட சர்வ் பண்ணலாம். இந்த கர்ட் மின்ட் சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ லிங்க் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். என்ஜாய் யுவர் ஈவினிங் ஸ்நாக்ஸ். Pune style சாபுதானா வடை. Thank you for watching. Please do like, share and subscribe.